Hi students, today we are going to see the topic electric field due to charge infinite plane sheet. Okay, this is one of the important application of Gauss law. So last class நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு யூனிஃபார்ம் லாங் சார்ஜ் வயர் கன்சிடர் பண்ணிட்டு அதுல வந்து என்ன பார்த்தோம் ஒரு சம் பாயிண்ட் p ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அது சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னு லாஸ்ட் வீடியோல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுவும் செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஓகே, சோ இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் கன்சிடர் பண்ண போறோம். இன்ஃபைனைட்னா முடிவில்லாதது. ஓகே, இதுல எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல எப்படி இருக்கு யூனிஃபார்ம் சார்ஜ் சர்ஃபேஸ் டென்சிட்டியா இருக்கு. சோ அது என்ன சொல்றேன்னா சிக்மா இஸ் த சர்ஃபேஸ் charge density. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், சென்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட் p ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பாயிண்ட் p ல. ஓகே, சோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து at distance r ல ஒரு பாயிண்ட் p ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சிமிலர்லி இங்க என்ன டிஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இங்க ஒரு பாயிண்ட் p டேஷ் கன்சிடர் பண்றோம். ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா r டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த டிஸ்கஷன் ஆஃப் காஸ் வேலை பார்த்து சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ஏரியா வந்து p. அப்போ காஸியன் சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா இப்படி சூஸ் பண்றோம். ஓகேவா? சோ சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட்டும் டிஸ்டன்ஸ் r ல இருக்கு and இந்த டிஸ்டன்ஸும் r ல இருக்கு. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2r. ஓகே, இந்த ஏரியா p and இந்த ஏரியா p. சோ இங்க ஒரு கர்வ்ட் ஏரியாவை கன்சிடர் பண்றோம். ஓகே, 3 பார்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம் இந்த கான்சியஸ் சர்ஃபேஸ்ல. சோ நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு parallel-ஆ இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். சோ நார்மல் வெக்டார் வந்து n கேப் அதே சேம் டைரக்ஷன்லயே இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் இங்க சூஸ் பண்ற ஸ்மால் ஏரியா என்ன சொல்றோம், dA. ஓகே, இந்த டோட்டல் ஏரியா என்ன சொல்றோம், A. அதே மாதிரி இங்கேயும் சேம் தான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, அது நார்மல் வெக்டாரும் அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. சோ நம்ம இங்க சூஸ் பண்ற ஸ்மால் ஏரியா dA. ஓகே, P டேஷ்னு சொல்றோம். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, அது நார்மல் வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இதோட ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். total electric flux. So pi is equal to closed integral of E vector dot dA vector. Okay va? Pi is na solrana electric flux. Electric flux means the number of electric field lines crossing through a given area is called electric flux pi nu solrom. Okay, so நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், வெக்டார் ஃபார்முலா A vector dot D vector equal to AB cos theta. So இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம், இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ pi is equal to closed integral of E dA cos theta. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம். இப்போ 3 ஏரியா கன்சிடர் பண்ணிருக்கோம்ல, P dash and P and curve surface. இந்த 3 ஏரியாக்கும் நம்ம தனித்தனியா இந்த ஈக்குவேஷன் போட போறோம். இது வந்து டோட்டல் க்ளோஸ்ட் இன்டெகிரல், அந்த க்ளோஸ்ட் இன்டெகிரலுக்குள்ள இருக்க 3 ஏரியா கன்சிடர் பண்ண போறோம். Okay, pi is equal to integral of E dA cos first curve surface. Okay va, cos 90 degree இருக்கு. Okay va? So the electric field க்கு perpendicular-ஆ இருக்கு. So cos 90. Next one P, அதோட இருக்கு E dA cos 0. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு சேம் parallel-ஆவே இருக்கு. சோ cos 0. நெக்ஸ்ட் ஒன்னு P dash. P dash அதே சேம் தான், EDA cos 0. சோ இதுவும் எப்படி இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலாவே இருக்கு, parallel-ஆ இருக்கு. சோ cos 0. கர்வ் சர்ஃபேஸ் மட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, பட் இந்த P and P dash ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா parallel-ஆ இருக்கு. சோ வந்து 0 0 போட்டுருக்கோம்.
next in the term pi is equal to closed integral of EDA 0 cos 90 value 0 plus closed integral of P EDA 1. Okay, cos 0 equal to 1 plus next EDA cos 0 value again 1 is P dash. So in the term total of 0 item and in the term 1 item. Okay, so pi is equal to 0 plus integral of EDA plus integral of EDA. Okay, in the term P and this P dash. So next pi is equal to EDA plus EDA. Okay, suppose 1 plus 1 2. That is the same integral and the same surface area. P and P dash is equal area. So integral of 2EDA. Okay, P equal to P dash. Okay, and the same area, same surface. So we will P input. Okay, by Gauss law. By Gauss law, the equation is pi is equal to integral of 2EDA equal to Q enclosed by epsilon naught. Okay, so next in the term closed by epsilon naught. Okay, next pi is equal to put 2E is constant value. Okay, 2 constant, electric field constant. So integral value. So 2E integral of dA equal to Q enclosed by epsilon naught. Okay, so integral of dA is consider small area equal to total area. Okay, total area we integral dA. Next Q enclosed. Q enclosed is sigma A. Sigma means surface charge density into total area. Okay, sigma A. So in the integral value and Q enclosed value substitute pannalama. Appo 2E is equal to 2E A equal to Q enclosed value sigma A by epsilon naught. Okay, so A ki A cancel. Remaining term 2E is equal to sigma by epsilon naught. So we will find out electric field. So electric field E is equal to sigma by 2 epsilon naught. Okay, this is in vector form. Vector form E vector equal to sigma by 2 epsilon naught into r cap. Okay, sorry, n cap. A unit vector n cap. அப்போ இந்த n cap இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்புறம் இது எப்படி இருக்கு? It is the independent of the r. It is independent of the r. It is depends only on the surface charge density. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். E vector is equal to sigma by 2 epsilon naught into n cap. Okay.